வணக்கங்க. நாவின் சுவை பாருங்க, கடவுளுடைய அனுகரம். கடவுளுடைய நம்மளை படைத்த கடவுள் என்னங்க, அவைங்களை படைச்சி எல்லா அவைங்களை உள்ளுக்குள்ளே இருக்கிற அவைங்களை படைச்சி உள்ளுக்குள்ளே ஆர்ட்டு அது ஈரல் என்னென்னமோ இருக்குது, என்னென்னமோ இருக்குது, பித்த பையன் என்னென்னமோ சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல முடியுங்க. அதெல்லாம் படைச்சி எல்லாம் கொடுத்து காமத்தை படைச்சி இச்சத்தை படுத்து கண்ணை படைச்சி கண்ணில் இருக்கிற ஒரு ஒரு சக்தியை கொடுத்து குறிப்பிட்ட வயசு வரும்போது அதெல்லாம் நமக்கு ஒர்க் ஆகுது. இளமை காலத்தில் நமக்கு அந்தனுடைய ஊடல் கீடல், இந்த பார்வையில் ஒரு சந்தோஷம், சிரிப்பு, ஓட்டம், இதெல்லாம் இளமையில் இல்லைங்களா. கடவுள் வந்து பாருங்கள், இங்கேருந்து இது வரையிலும் ஒரு 4 இன்ச்சு இருக்குங்களா, 4 இன்ச்சு தான் இருக்குது இந்த வாய். இந்த வாயை திறந்த அந்த 4 இன்ச்சு உள்ளே போய் உள்ளுக்குள்ளே இந்த வயிற்றுக்கு போகிறதுக்கு இந்த 4 இன்ச்சு தாண்டி தான் போகணும் இல்லைங்களா. அதுக்கு எவ்வளோ சுவையாக படைச்சிருக்காரு பாருங்கள். சுவையாக ருசியாக உள்ளுக்குள்ளே போய் சுவையாக சாப்பிட்டு மகிழ்ச்சியாகி சந்தோஷப்பட்டு ஆஹா அப்படிங்கிற அளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்து உள்ளே போக சொல்கிறார். இந்த 4 இன்ச்சுக்கு அப்புறம் உள்ளே போனால் என்னென்னே தெரியாதுங்க. மண் எடுத்து உள்ளே போட்டால் போக முடியுங்களா? ஒரு சின்ன கல் எடுத்து போட்டால் போக முடியுமா? சாப்பிட்ருங்களா? அப்படி படைச்சா இது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணுங்க. பெரிய ஆராய்ச்சி நிபுணர்கள்லாம் இருக்காங்களா, அதையெல்லாம் யோசனை பண்ணுறது இல்லைங்களே. சொல்லுங்க பார்க்கலாம். இறைவன் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்ல வரேன் நான். கடவுள் நம்மக்கிட்ட இருக்கிறார், முருகன் இருக்கிறார், சிவன் இருக்கிறார், விக்னேஸ்வரர் இருக்கார், பெண் கடவுள் இருக்காங்க, பெண் கடவுளும் இருக்காங்க. என்னங்க, அவங்களுக்கு அந்தந்த செக்ஷன் கொடுத்து இயங்கிட்டு இருக்காங்க, நம்மளை பார்த்துக்கிறாங்க மக்களை. சரிங்களா. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாமே கடவுள் தாங்க, நம்மளை ஈக்கிறதே கடவுள் தானுங்க. எனக்கு 72 வயசு ஆச்சுங்க. சரிங்களா. சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் என் வீட்டு பொம்பளையும் நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறோங்க. கடவுளை வணங்குவோங்க. நல்ல நாள் கெட்ட நாளெல்லாம் கடவுளை வணங்குவோங்க, பயந்து நடப்போங்க, இருக்கிறத கொண்டு சாப்பிடுவோங்க. 10 பைசா இருந்ததுன்னா 5 பைசா தரும் பண்ணிடுவோங்க, அரைச்சி கேட்டால். அந்த மாதிரியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்குங்காட்டிங்க உங்கள் முன்னால் நான் வீடியோ போட்டிருக்கேன். கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. வச்சுட்டுங்களா. உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன், அவ்வளோதான். ஓகே.